ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸில் ஏபி டெஸ்டிங் எப்படி பண்ணுறது நம்மளோட கேம்பெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏபி டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏபி டெஸ்டிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்பேரிங் டூ வெர்ஷன்ஸ் டு ஃபிகர் அவுட் விச் ஒன் பர்ஃபார்மிங் பெட்டர். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் 2 வெர்ஷன் ஆஃப் ஆட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அதில் எந்த வெர்ஷன் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் ஒரு நல்ல பர்ஃபார்ம் ஆகாத கேம்பெயினை நம்ம பாஸ் பண்ணிட்டு அதுக்கான பட்ஜெட்டை நம்ம நல்லா பர்ஃபார்ம் ஆகிற வெர்ஷனோட கேம்பெயினில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ ஸ்பிளிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேஸ்புக்கில். அதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிளை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு 4 வேரியபிள் டைப் தராங்க. ஓகேங்களா, இந்த மெத்தட்லலாம் நம்மளுடைய ஆட் கேம்பெயின்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கேம்பெயின் வந்து நம்மளுக்கு நல்ல பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஒரு பேனர் டிசைன் பண்ணணும். அந்த பேனரை நீங்கள் ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராஃபிக் ஆட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேனரை போட்டு நீங்கள் ஆட் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ஆட் பேனரை போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் ஆகும். ஆனால் ஸோ அதனால் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக இன்னொரு இமேஜை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 2 இமேஜை வச்சு ஒரு ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறோம் 2 வெர்ஷனில். ஸோ எந்த பேனர் வந்து நல்ல பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து டெலிவரி ஆப்ஷன். ஆல்ரெடி நீங்கள் டெலிவரி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து ஆடியன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு 4 வெர்ஷன் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த 4க்கும் செப்பரேட் ஆடியன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அப்புறம் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, ஓகேங்களா, அப்புறம் மேலா ஃபீமேலா, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆடியன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பிளேஸ்மெண்ட்டை பார்ப்போம். பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆடை வந்து எங்கே ஷோ பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம். ஓகேங்களா, நம்ம ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் ஆட்ஸுக்கும் நம்மளோட பிளேஸ்மெண்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப் டவுன்லோட் கேம்பெயின் ரன் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடும் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடும் ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரே கேம்பெயினில் நான் 2 வெர்ஷன், ஒன்று இன்ஸ்டாகிராமுக்கு ஒன்று ஃபேஸ்புக்கு பண்ணுறேன். இந்த கேம்பெயினில் ஃபேஸ்புக் எவ்வளோ பர்ஃபார்ம் ஆயிருக்கு, இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் ஃப்ளோ சார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபிட்டாக இருக்குமா இல்லை ஃபேஸ்புக் ஃபிட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தருதோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த பிளேஸ்மெண்ட்டோட மெயின் பெனிஃபிட்ஸ். ஸோ அடுத்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏபி டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அட் ஏ டைம் ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 4மே நான் இப்போ என்னோட வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயினில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, ஃபேஸ்புக்கில். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுங்க. ஒரு பேசிக்கான ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ செக் பண்ணல அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் டிராஃபிக் கிளிக் பண்ணுறேன். டிராஃபிக் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய கேம்பெயின் நேம் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டிராஃபிக் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டர்ன் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். இங்கே வேரியபிள் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் சூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் உள்ளே போயிட்டு ஆட் செட் லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா, நான் ஒரு சிங்கிள் இமேஜை வச்சு தான் இந்த ஆடை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் செட் லெவலில் போய் நிற்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு எந்த இடத்துக்கு டிராஃபிக்கை வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, நான் வெப்சைட் டிஃபால்ட்டை விட்டுறேன். அடுத்து நம்ம வேரியபிள். ஓகேங்களா, நான் முன்னாடி சொன்னது தான், நான் கிரியேட்டிவ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நான் சூஸ் பண்ண கிரியேட்டிவ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னால இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் நவ் நான் வந்து கிரியேட்டிவ்ல இருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எந்த எக்ஸிஸ்டிங்கோ ஆடியன்ஸும் இல்லை. ஓகேங்களா, நான் அப்படியே ரேண்டமாக நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஆட் பார்த்தீங்க லொக்கேஷன் இந்தியா ஃபுல்லாக ரன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஓகேங்களா, கிரியேட்டிவில் இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பெயினுக்கு இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆட் செட்டோட வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லை 3 நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லிமிட் எதுவும் கிடையாது. நீங்கள் அப் டு டிசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஏ இருக்குது, ஆட் பி இருக்குது.
ஓகேங்களா. இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் சி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெமோகிராஃபிக் நான் எதுவுமே சூஸ் பண்ணல, அப்படி நான் டைரெக்டாக ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ்மெண்ட் நான் ஆட்டோமேட்டிக் ரெக்கமெண்டட் பிளேஸ்மெண்ட்லேயே போகிறேன். ஓகேங்களா. ஸோ டெலிவரி ஆப்ஷனும் நான் ஆட்டோமேட்டிக் லிங்க் கிளிக்லேயே விட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பட்ஜெட் இருக்குது, நான் வந்து லைஃப் டைம் பட்ஜெட் கொடுக்குறேன். லைஃப் டைம் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 3200 ருபீஸ் 4 டேஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆட் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல ஆட் நேம் ஆட் ஏன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்படியே ஆட் ஏனே விட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ஆடை வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆட் மீடியான்னு இருக்குது. ஸோ ஆட் இமேஜ் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிறதோ இல்லை உங்களோட பிசியில் இருக்கிறதோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு எக்ஸிஸ்டிங் இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனான இமேஜ். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே ஃபிட் ஆகுது. அதனால நான் க்ராப் பண்ணி எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த 3 இடத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் பர்டிகுலர் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். உங்களோட இமேஜ் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே தான் நம்மளோட ஆடுக்கான பிரைமரி டெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ பிரைமரி ஹெட்லைன்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஏபி டெஸ்டிங்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் வந்து பிரைமரி டெக்ஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஹெட்லைனுக்கு ஆப்ஷனல் தான் இது, நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலனாலே பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ நான் அதுவே ஹெட்லைனை திரும்ப ஒரு டைம் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட நேம் தரணும். ஸோ என்னோட வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் செட்டில் ஏ லெவல். ஓகேங்களா. இது ஒரு வெர்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பட்டன் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கால் டு ஆக்ஷனில் நான் இப்போதைக்கு லேர்ன் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஒரு ஆட் செட் ஒரு வெர்ஷனுக்கு லேர்ன் மாதிரி கொடுக்குறேன். அடுத்த வெர்ஷனுக்கு நான் வேறு ஏதாச்சும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் ஒரு மெயின் பெனிஃபிட். நீங்கள் அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனையும் மாற்றிக்கலாம், அதே மாதிரி ஹெட்லைன்ஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்த வெர்ஷனில். ஒரே சேம் டைமில் உங்களுடைய 2 ஆடுமே ரன் ஆகும். நாம் கம்பேர் பண்ணிக்கலாம் எந்த ஆட் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கண்டினியூ டு ஆட் பி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது செட் ஆஃப் வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சேம் அதே தான். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் இமேஜ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏக்கு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிக்கு ஒரு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக நான் அதே இமேஜை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல என்னோட பிரைமரி டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ என்னோட பிரைமரி டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிட்டு நான் வெர்ஷனை வந்து பி கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும், நான் இன்னும் ஒரு 4-5 இமேஜ் எங்கிட்ட இருக்குது, அந்த 4-5 இமேஜ் ப்ளஸ் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வச்சு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் டெஸ்ட் அனதர் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இன்னொரு ஆட் செட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா. அங்கே பாருங்கள் ஆட் சீன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஹெட்லைன்ஸ் அதுக்கப்புறம் இமேஜை நீங்கள் மாற்றிட்டு அட் ஏ டைம் 3 ஆட் செட்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 போதும், அதனால் அந்த ஆட் சியை வந்து நான் delete பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கிரியேட்டிவில் நான் பண்ண வேண்டியது. ஒன்று நீங்கள் வீடியோவுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் இமேஜஸை வச்சு நீங்கள் மல்டிபிள் ஆட் வெர்ஷன்ஸை கிரியேட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் செட்டுக்குள்ளே போங்க. ஆட் செட்டுக்குள்ளே போயிட்டு ஓகே, அடுத்து வந்து டெலிவரி ஆப்டிமைசேஷனை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ டெலிவரி ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆடை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு அதிகமான கிளிக்ஸ் வேணுமா இல்லை அதிகமான இம்ப்ரெஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் வியூஸ் இருக்குது, அப்புறம் லிங்க் கிளிக்ஸ் இருக்குது, இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, டெய்லி யூனிக் ரீச் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது இதில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட
கேம்பெயினோட ஆப்டிமைசேஷனை. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கிளிக்ஸ் வேணும், அதனால் நான் லிங்க் கிளிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் ஷார்ட்டாகவே இங்கே முடிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆடை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தீங்க ஆட் செட்டுக்கு அப்படின்னா நீ லிங்க் கிளிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆட் செட் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிகமான இம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷனை வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் கேம்பெயினில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஆட் டெலிவரியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ நம்ம மெயினாக டெலிவரி ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம் நம்மளோட ஆட் கேம்பெயினுக்கு அப்படின்னும் போது இந்த நம்ம 2 மெத்தட்ஸை நம்மளுடைய ஆட்ஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆட் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஆடியன்ஸை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஆடியன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஆடியன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய 2 வெர்ஷன் ஆஃப் ஆட்ஸுக்கு நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து நம்ம ஒரு செட்டுக்கும் அப்புறம் டார்கெட்டே இல்லாமல் டைரெக்டாக ஒரு ஆட் செட்டுக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆட் செட் ஏக்கு ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து ஆல்ரெடி எந்த ஒரு ஆடியன்ஸ் செட்டும் நான் வைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எடிட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் செட் லெவலில் போயிட்டு நான் ஒரு ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஷன் வந்து தமிழ்நாட்டில் ரன் ஆகணும், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் கிரியேட் பண்ணுற கேம்பெயினில் ஒரு வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்டேட் கொடுக்குறேன். அப்புறம் செட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்நாடகா ஃபுல்லாக என்னோட ஆடை ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன் ஓகேங்களா. ஸோ கர்நாடகா நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ ஆட் செட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் ஆகும், ஆட் செட் பி பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஃபுல்லாக ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேட்டில் நம்மளுடைய ஆட் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கு, நம்மளுக்கான ஆடியன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆடியன்ஸை நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்டேட் வைஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாகவே நம்மளோட ப்ராடக்ட் வந்து எங்கே அதிகமாக ரிக்வயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே நீங்கள் ஒரு உமன் பேஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் உமனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செட் ஏல நீங்கள் வெறும் உமனை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து நீங்கள் செட் பியில் வெறும் மென்னை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பர்டிகுலராக எங்கள் ஆடியன்ஸ் டார்கெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பிளேஸ்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகேங்களா. அடுத்து நம்ம பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா உங்களோட ஆட் வந்து நீங்கள் எங்கே ஷோ பண்ணுறீங்க, ஒரு செட் ஆஃப் ஆட்ஸை வந்து நீங்கள் பர்டிகுலராக ஃபேஸ்புக்கில் நீங்கள் ரன் பண்ணலாம், இன்னொரு செட் ஆஃப் ஆட்ஸை வந்து நீங்கள் பர்டிகுலராக இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு செட் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கமெண்டட் இருக்குது, நான் மேனுவல் கொடுக்குறேன். மேனுவல் கொடுத்துட்டு நான் டிவைஸை செலக்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் மட்டும் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் எல்லாத்தையும் அன்செக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மட்டும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபேஸ்புக்கை மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் செட்டில் நான் ஃபேஸ்புக் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் செட் பி இருக்குது ஓகேங்களா. இங்கேயும் நான் மேனுவல் தரேன். மேனுவல் போயிட்டு நான் ஃபேஸ்புக் அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்புறம் மெசஞ்சர் எடுத்துகிட்டு வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஆட் செட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ரன் ஆகும், ஆட் செட் பி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரன் ஆகும். ஸோ 2 பிளாட்ஃபார்மில் எனக்கோட ஆடியன்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஏபி டெஸ்ட் மூலிமா நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேம்பெயின் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ டெலிவரியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் எரர் இருக்குது. ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாதனால இப்படி காட்டுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களோட கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் மணி லோட் பண்ணிவிட்டு உங்களோட கேம்பெயினை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ ஏபி டெஸ்ட்டில் நம்ம பண்ண 2 வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் செட் ஏ அப்படின்னு இருக்குது, ஆட் செட் பி இருக்குது ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் 1600 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஒரு 2 days டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆட் செட் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஆட் செட்டில் நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண ஜஸ்ட் இங்கே 1600 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எடிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆட் செட்டோட பட்ஜெட்டை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஏக்கு இவ்வளோ அப்புறம் பிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்
ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் டேட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 3200 கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா செட் ஏக்கு செட் பிக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லைஃப் டைம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இது வேணும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கு 1000 rupees கொடுத்துட்டு இன்னொன்றுக்கு நீங்கள் 2200 இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஓகேங்களா. எந்த கேம்பெயின் உங்களுக்கு எந்த ஆட் செட் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆட் செட்டுக்கு வந்து நீங்கள் மணி வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வியூ சார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வியூ சார்ட் கொடுங்க. வியூ சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் டெமோகிராபிக், அப்புறம் பிளேஸ்மெண்ட், அப்புறம் டெலிவரி, இது மூணுமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட் வந்து செட்டியே வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் ஆயிருக்கு, எத்தனை இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, எத்தனை கிளிக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெமோகிராபிக்கில் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க பார்த்தாங்க, மேலா ஃபீமேலா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா. பிளேஸ்மெண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நம்மளுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நம்மளுக்கு இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம ஆப்டிமைசேஷன் எதாவது டெலிவரிக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கான டிஃப்ரென்ஸை. ஸோ இதுதான் நம்ம மெயினாக அந்த ஏபி டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏபி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு ஒரு கிளியர் விஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா. யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.